நண்பர்களே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் சரி ஐயப்பன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. லண்டன் ஹரோவில் இருக்குது பெரிய டெம்பிள் உண்டு. இன்றைக்கு 26/12/2024 வியாழக்கிழமை இந்த பூஜையில் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கு ஐயப்பன் கடைசி நாள். இன்றைக்கு வந்து 41ஆம் நாளாம் கடைசி நாள் பாருங்க எல்லாம் நடந்துருக்கு. அதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சாமியோ வெளியூர்களும் வர போகிற இடம் மறக்காம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கு பூஜை எல்லாம் அப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்யூ. சுவாமிமார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இங்கே நெய் நிரப்பிய சுவாமிமார்கள் இருமுடி கட்டிய இடத்திற்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இருமுடி நெய் நிரப்பிய சுவாமிமார்கள் இருமுடி கட்டிய இடத்திற்கு வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். உம் சுவாமி கானகவாசன் கலியுக வரதன் வழியில் ஒரு துணையாக வருவான் ஐயப்பன். வழிநடுமாறும் பேரை கண்டே வருவான் ஐயப்பன். வழியில் ஒரு துணையாக வருவான் ஐயப்பன். வழிநடுமாறும் பேரை கண்டே வருவான் ஐயப்பன். வழியில் ஒரு துணையாக வருவான் ஐயப்பன்.
அழுதாவின் பழியோரம் அருமாறும் ஒரு நேரம் ஒரு சாமி போல வளராரோ. ஏறாத மலையெல்லாம் நான் ஏற்றி என்னை கூட்டி சென்றாரோ. என்னை கூட்டி சென்றாரோ. ஓம் சுவாமி சரணமையப்பா. சுவாமிமார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நெய் நிரப்ப இருக்கும் சுவாமிமார்கள் இருமுடி கட்டும் இடத்திற்கு வருமாறு தயவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நெய் நிரப்ப இருக்கும் சுவாமிமார்கள் இருமுடி கட்டும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் சுவாமி சரணமையப்பா. ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சொல்லுங்க. சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம்
ஓம் சுவாமி. சுவாமிமார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நெய் நிரப்ப இருக்கும் அல்லது இருமுடி எடுக்க இருக்கும் சுவாமிமார்கள் அனைவரையும் மேடை முன்பாக வருமாறு தயவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி. ஓ சுவாமி சரணமையப்பா. நேற்றைய தினம் நெய் நிரப்பிய சுவாமிமார்களின் தேங்காய் இங்கே உள்ளது. அவர்களை தயவு செய்து இருமுடி கட்டும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Vishnu sir, this is close to the house, sir. Sorry, cash counter. சுவாமி சாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் தோம் சாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் தோம் பள்ளி கட்டு மலைக்கு கல்லும் முள்ளும் கல்லும் முள்ளும் போனால் சபரிமலை கேட்டால் கருண கோஷம் பார்த்தால் ஐயன் முகம் பார்க்க வேண்டும். நான் பார்த்தால் ஐயன் முகம் பார்க்க வேண்டும்.
ஐயப்பா காண வந்த காட்சி ஐயப்பா காண வந்த காட்சி ஐயப்பா கண்குளிர கண்டுவிட்டோ ஐயப்பா ஆனந்த நீராட்டு ஐயப்பா ஆனந்த நீராட்டு ஐயப்பா ஆனந்த நீராட்டு ஐயப்பா Go, 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 go,
அன்பான வேண்டுகோள். இப்போது பூஜை நடைபெற இருக்கின்றது. அர்ச்சனை தட்டை பெற விரும்பும் அடியார்கள் உடனடியாக உங்கள் அர்ச்சனை தட்டுகளை பெற்றுக் பால்குடம் எடுக்கும் அடியார்களை பால்குடத்தை உடனடியாக அழைக்கின்றோம். கற்பூரை தட்டி எடுக்கிறவர்களையும் உடனடியாக அழைக்கின்றோம். அர்ச்சனை தட்டு கொண்டு வருவதும் உடனடியாக இங்கு கொண்டு வந்து ஐயாவிடம் கேட்டுக்கொள்கிறோம். பஜன் கண்டினியூ. தள்ளாடி தள்ளாடி நடை தள்ளாடி தள்ளாடி நடை நடந்து சபரி மலை நோக்கி ஐயா. தள்ளாடி தள்ளாடி நடை நடந்து சபரி மலை நோக்கி ஐயா. தள்ளாடி தள்ளாடி நடை நடந்து சபரி மலை நோக்கி ஐயா. தள்ளாடி தள்ளாடி நடை திருமுடிய கட்டிக்கிட்டு இன்பமாக பாடிக்கிட்டு திருமுடிய கட்டிக்கிட்டு இன்பமாக பாடிக்கிட்டு ஈசமகனே உந்தன் திருப்புலக ஈசமகனே உந்தன் திருப்புலக கல்லாடி கல்லாடி அதை நோக்கி வந்தோம் ஐயா. கல்லாடி கல்லாடி நடை அந்த சபரி
ब्रह्माय आयोग्येतिं प्रजां ददुः नदत्र सूर्यो वान्तारकं देव विद्युतो वान्तिमुदोयमग्निं तमेव वान्ति अनुमानि सर्वं तस्य वाचा सर्वमिदं विभादे ॐ हिरण्यवर्णामरुणीं स्वर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः तां महागवजातवेदो लक्ष्मीं मनवगामिनीं यस्यां हिरण्यं विन्देयं कामस्त्वं पुरुषानगम् अस्मपूर्वां नदमत्यां हस्तिनादप्रबोधिनीं श्रियं देवी मुखव्यये श्रीमादेवी सुषुणो तां सोऽस्मितां हिरण्यप्राकाराम् आर्द्रां ज्वलन्तीं तृप्तां दर्पयन्तीं पद्मे स्थितां पद्मवर्णां स्वामिनो पद्महेतुजं मनसः काममागोदं वाजः सत्यमसीमहे पशूनां रूपमन्यस्य मगे यथाव्यतः कर्तमेन प्रजाभूता मगिदम्बमगत्तमा श्रियम्बासय मे कुले मातरं पद्ममालिनीम् आवसृजन्तसिक्तानि चिक्लीदवसमे गृहे निजदेवीं मातलक्ष्य श्रियम्बासय मे कुले आर्द्रां पुष्करणीं पुष्टिं स्वर्णामेव मालिनीं सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः जातवेदो लक्ष्मीं मनवती यस्यां हिरण्यं प्रपूतं भावो दास्यो विन्देयं पुरुषानगं यस्सुजुप्रियलो गोत्वं युवदायाज्ञमन्त्रं सूक्तं मण्डलसत्कञ्च श्रीरामस्य सदञ्जवेद विश्वप्रिये विश्वमनोनुकूले तत्पादपद्मं मयि सन्निधत्स्व पुत्रपौत्रधनं धान्यम् अस्त्यस्वादिकभेदं प्रजानां भवसि माता आयुष्मन्दं करोतुलं धनमग्निर्धनं वायुं धनं सूर्यो धनं वसुः धनमिन्द्रो बृहस्पतिः वरुणं धनमस्तु ते
ஓம் கன்னிமலை கணபதி பகவானே சசிசாமி प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये शम्भोलाज्ञाय प्रवर्तमानस्य अद्य बिम्बकुटिम्बदेवराट्टे श्वेतवराट्टे संकल्पप्रकारेण श्री अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य हरिहरपुत्र सबरीवासम अय्यप्प स्वामिनः विरतभक्तजनानां देवेन्द्रन नामदेस्य गजानन नामदेस्य राजनी नामदेय नामदेस्य சாமிசரிடம் அர்ச்சனையில பேர் எழுதாதாக்கள் உடனடியாக எங்ககிட்ட வருமாறு ஐயா கேட்டுக்கொள்கிறார். பேர் எழுதாதாக்கள் அர்ச்சனை கேட்டா முன்னுக்கு வாங்க. माणिक्यपात्राभयं विप्राणां गणवन्कजैर्मदगज स्कन्दादिरूढं विभुं शास्तारं शरणं नमामि शरदं त्रैलोक्यसम्मोहनं मेघवक्त्रं दुविनेत्रं जगदण्डमुकुटाङ्गिनिं चिन्मुद्रां दक्षिणहस्ते वामे गजहस्तकं सर्वालङ्कारसंयुक्तं प्रभामण्डलमण्डितं श्रीज्ञानयोगमहाशास्ता भक्ताभीष्टवरप्रदं ओं महामरिहरपुत्राय नमः अय्यप्प स्वामिने नमः ओं महाशास्त्रे नमः ओं विश्वशास्त्रे नमः ओं लोकशास्त्रे नमः ओं वेदशास्त्रे नमः ओं कालशास्त्रे नमः ओं गजाधिपाय नमः ओं गजारूढाय नमः ओं गणाध्यक्षाय नमः ओं व्याघ्ररूढाय नमः ओं महादुदे नमः ओं गोत्रे नमः ओं कीर्वाण संसेव्याय नमः ओं गदादंगाय नमः ओं गदाकर्ण्याय नमः ओं ऋग्वेद रूपाय नमः ओं नक्षत्राय नमः ओं चंद्ररूपाय नमः ओं बलागाय नमः ओं दुर्वास्यामाय नमः ओं क्रूरदृष्टे नमः ओं अनामयाय नमः ओं त्रिनेत्राय नमः ओं बलकराय नमः ओं कालहंद्रे नमः ओं नराधिपाय नमः ओं खंडेन्दुमौलिन्याय नमः ओं कलगारुप्रियाय नमः ओं मदनाय नमः ओं माधवसुताय नमः ओं मंदारसुनात्मिकाय नमः ओं महाबलाय नमः ओं महोत्सवाय नमः ओं महाशूराय नमः ओं महाधीराय नमः ओं महासप्तविभूषणाय नमः ओं असिगस्ताय नमः ओं सतधराय नमः ओं हालाहलधरात्मजाय नमः ओं अर्जुननेशाय नमः ओं अग्निनयनाय नमः ओं अनंगमदनाधुराय नमः ओं दुष्टग्रगाधिपाय नमः ओं श्रीराय नमः ओं शिष्टरक्षणदीक्षिताय नमः ओं कस्तूरितलगाय नमः ओं राजशेखराय नमः ओं राजसत्तमाय नमः ओं राजराजार्चिताय नमः ओं विष्णुपुत्राय नमः ओं वनजनाधिपाय नमः ओं मत्स्यस्कराय नमः ओं वररुचिये नमः ओं वरदाय नमः ओं वायुवागणाय नमः ओं वज्रगाय नमः ओं खड्गवान्ने नमः ओं वज्रहस्ताय नमः ओं मलोदकाय नमः ओं त्रिलोकज्ञाय नमः
ஓம் அதிபலாய நமः ஓம் பூர்ணத்தவாய நமः ஓம் புஷ்கலேசாய நமः ஓம் பாதகஸ்தாய நமः ஓம் பயாவஹாய நமः ஓம் கம்புகண்டியாய நமः ஓம் கிரீடாதி விபூஷிதாய நமः ஓம் துர்ஜனயாய நமः ஓம் வீரநிலையாய நமः ஓம் வீராய நமः ஓம் வீரேந்திர வந்திதாய நமः ஓம் விஸ்வரூபாய நமः ஓம் விவிதார்த்த பலப்பிரதாய நமः ஓம் தீர்க்கநாசனாய நமः ஓம் மகாபாகவே நமः ஓம் சதுர்பாகவே நமः ஓம் ஜடாதராய நமः ஓம் சனகாதி முனிசேஷ சம்யுக்தாய நமः ஓம் ஹரிஹராத்மஜாய நமः ஓம் சபரிவாசாய நமः ஓம் ஸ்ரீ மகா ஐயப்ப சுவாமினே நமः ஓம் யோகாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதே சந்திரமாவா அவாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதே ஜேவம் வேத யோகாமாயதனம் வேத ஆயதனவான் பவதே அக்னிர்வாமவாமாயதனம் ஆயதனவான் பவதே वायुर्वामवामायदनम् आयदनवान् भवते नक्षत्राणि वामायदनम् आयदनवान् भवते पर्जन्यो वामवामायदनम् आयदनवान् भवते संवत्सरो वामवामायदनम् आयदनवान् भवते यः संवत्सरस्य आयदनं वेद आयदनवान् भवते आभो वै संवत्सरस्य आयदनम् आयदनवान् भवते ज एवं वेद योगक्षुणावं प्रदक्षिणां वेद प्रत्येव तिष्ठते हरिहरपुत्राय विद्महे शृणिहस्ताय धीमहि तन्नो शास्ता प्रचोदयात् ॐ मयिलभुवनेषुच्चेतते संघातद्रोपमनग्रहम् पंचगत्य गानस्य भगवतस्वरूपा ऐरोप्याखण्डे इंग्लैण्ड देशे लण्डन् महानगरे वायुर्दिक्भागे हरोबिल् नाम दिव्यक्षेत्रे विराजमानस्य अस्य देवदेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य दुष्टनिग्रह शिष्टपरिपालक भक्तानुग्रह गायकस्य भूलोक भुवनलोक सुवर्लोक जनर्लोक तपोलोक सत्यलोक नायकस्य अतल वितल नितल सुतल रसातल महातल पाताल लोकस्य नायका श्री महावीरपुत्राय सबरीवासाय पुत्रलाभाय शत्रुनाशनाय मद गजवाविनाय प्रत्यक्ष शूलायुधाय वनवर्ध सर्वजनमे वसमानय श्री महावीरपुत्राय महा अय्यप्प स्वामिना विशेषतः मंडलवृद पूर्तिकाल लोकक्षेमार्थम् अष्टोत्तरनाम अर्चना वयं पुरस्सरं मनसा भक्त्या वेदोत्तर मंत्र पुष्पाञ्जलिं Sastra
अग्निमेले पुरोहितं यज्ञस्य देवमृतजं होदारं रत्नदादमं विषेत्वो जेत्वो भायवस्तदेवो वत्समितात् प्राप्तेश्रेष्ठतमाय कर्मणिम् अग्न आयाहि वीतये गणानो हव्यदादये देवोदासस्य वर्गशीं सन्नो देवीरविष्टयः वो भवन्तु वीतये संयोरविष्टवन्तु नः हरि ओम् हरे ओम सर्वेभ्यो वै सर्वेभ्यो वै कामेभ्यो वै कामेभ्यः कामेभ्यः सन्दर कामेभ्यः सन्दिगिं संदिर्दुगे संदिर्दुगे दुगे दुगे दधें तत्तजमाना तत्तजमानां यजमानां सर्वान् यजमानां सर्वाणि सर्वान् कामान् सर्वान् कामानि कामानवम् अवरुन्धते रुन्धरै हरि ओम् ओम महत्यो नमः सत्यमन्त्रार्था सत्यासमदा सन्तति भवन्तो महान्तो निगन्धो वेदागमोक्तं दीर्घमायुषं पूजादि भवन्तो महान्तो निगन्धो अस्य देवदेवस्य श्री अखिलाण्ड कोटि ब्रह्माण्ड नायकस्य हरिगणपुत्र सबरी निवास महा अय्यप्प स्वामिनः आलये विशेषः मण्डलवरद सायन्तन्य मात्यान्निक वसन्तमण्डप पूजामध्ये सम्भावित मन्त्रलोभ तन्त्रलोभ द्रव्यलोभ न्यूनादिलोभ विस्मृति विद्यावरदा प्रयुक्तः सर्वे दोषा सत्येव शान्ततमा पूजादि भवन्तु महान्तो निगन्धो अस्य देवालयस्य परिपालकानां धर्मकर्तानां उभयकर्तानां भूषणानां भागदानां सर्वेषां भक्तजनानां सहकुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् इष्टकाम्यफलसिद्ध्यर्थम् आरोग्य दृढगात्रवृद्ध्यर्थम् रोग दोष निवृत्त्यर्थम् आदित्यादि नवग्रह दोष निवृत्त्यर्थम् मानव मानविकानां सर्व विद्यावारण्य वृद्ध्यर्थम् उद्योगतुर्णां व्यापारतुर्णां कोटि कोटि लाभसिद्ध्यर्थं ग्रहेण अष्टलक्ष्मी नित्यनिवास प्राप्त्यर्थं कन्यानां यौवनानां उचितकाल विवाह उन्नतफलसिद्ध्यर्थं सुमङ्गलीनां दीर्घ सौमाङ्गल्य प्राप्त्यर्थम् अन्योन्यफल प्राप्त्यर्थं सत्सन्तानफल प्राप्त्यर्थं पूजादि भवन्तु महान्तो निगन्धो अस्य यजमानस्य देवदत्ते शशिधरन् नामधेयस्य अश्वनजिते राजनी नामधेयम् उत्तराजिते गजानन नामधेयस्य कार्तेश्वर आकाश नामधेयस्य पितरस्य प्रकाश नामधेयस्य उत्तरस्य प्रणवी नामधेयः रमणीयं गुरुं नामधेयस्य ज्ञानशीलं गुरुं नामधेयस्य सत्यं गुरुं नामधेयस्य सुलोचना गुरुं नामधेयस्य भगीरथं गुरुं नामधेयस्य
भास्करं गुरुनामे दाम धन धान्य वसु परमुत्र लाभ संवत्सरं दीर्घमायु पूजा दिवंतो महांतो वर्णंतो अस्य यजमानस्य धन कनक वस्तु भागन लक्ष्मी गणार्थ वीक्षणं पूजा दिवंतो महांतो वर्णंतो सर्वे जना सुखिनो भवन्तु समस्त सन्मंगलानि भवन्तु स्वस्ति प्रजाप्ति परिपालयन्तां न्यायेन मार्गेण मगिं मगीषा गो ब्राह्मणेभ्यः शुभं भवतीत्या लोकाः समस्ता सुखिनो भवन्तु श्री अखिलांड कोटि ब्रह्मांड नायकस्य हरिपुत्र महायप्प स्वामिनः प्रीत्यमान पंचपुराणम् अवतार्य சோதிவானவன் கொற்றுனை தேர்ந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலினில் பாச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே கண்களிரண்டும் அவன் கடல் கண்டு கலிப்பன ஆகாதே காரிகையார்கள் தம் வாழ்விலன் வாழ்வு கடைப்படும் ஆகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடும் ஆகாதே மாலறியாமல பாதமிரண்டும் மாலறியாமல பாதமிரண்டும் வணங்குதும் ஆகாதே பண்களில் கூர்வதோர் பாடலோடாடல் பயின்றிடும் ஆகாதே பாண்டினன் நாடுடையான் படையாட்சிகள் பாண்டினன் நாடுடையான் படையாட்சிகள் பாடுதும் ஆகாதே விண்களில் கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படும் ஆகாதே மீன்வலை வீசிய காணவன் வந்து மீன்வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிரிலே ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திறன்மணி குன்றே தித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் வெள்ள ஆனந்த கனியை அம்பலம் ஆடரங்காக வெளிவள தெய்வ கூத்து கண்டாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாட்கடல் இங்க பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு குருதுமே பேரனறி தலை தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலந்தழுவ சீதவள வயற்புகளில் திருஞான சம்பந்தன் பாதமள தனை தொண்டு திருத்தொண்டு பரவுவாம் பக்தியால் ஜானுனை பல காலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி முத்தனமாரினை பெருவாழ்வில் முத்தியே சேர்வத கருள்வாயே உத்தமதான சற்குணநீயா ஒப்பிலாமாமணி கிரிவாசா வித்தகாஞான சத்தினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே வாக்குவில் வளாது பெய்க வழிபலம் சுரக்க அண்ணன் கோல் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெல்வினல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்
அரணம் பார்வதிவதே நாடுடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க சுவாமியே எல்லாம் எம்பெருமான் மண்டல வருட பூர்த்தி பூஜைகள் வெகு சிறப்பாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்திலே ஐயப்ப பெருமான் இருமுடிகள் புடைசூழ கற்பூர சட்டி பால் குடங்கள் புடைசூழ அழகிய குதிரை வாகனத்திலே எழுந்தருளி வெளிவீதி உலா வந்து ஆலய மண்டபத்திலே எழுந்தருளி மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பெருமானுக்கு முதலிலே பாலாபிஷேகங்கள் நடைபெற்று தொடர்ந்து இருமுடி நெய் தேங்காய் அபிஷேகங்கள் நடைபெற்று விசேஷ பூஜைகள் ஆராதனைகள் நடைபெற இருக்கின்றது. எனவே அடியார்கள் அனைவரும் அமைதி காத்து எல்லாமல்ல ஐயப்ப பெருமானை ஒரு மனதாக பிரார்த்தனை செய்து உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெற வேண்டும். என்னாலும் ஐயப்பனுடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் உங்கள் எல்லோருக்கும் எப்பொழுதும் நிறைந்து விளங்க வேண்டும் என்று இந்த வேளையிலே ஒரு மனதாக ஐயனை பிரார்த்தனை செய்து கொண்டு மாலை 6 மணி அளவிலே எங்களுடைய எழுந்தருளி ஐயப்ப பெருமானுக்கு விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறும். தொடர்ந்து 7 மணிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்று ஐயப்ப பெருமானுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய 1008 நாமங்களினால் அர்ச்சனைகள் நடைபெற்று வசன மண்டபத்திலே விசேஷ பூஜைகள் நடைபெற்று சுவாமி திருவீதி உலாவனம் வைபவம் இந்த தினம் மாலை நடைபெறும். எனவே முடிந்தவரை அடியார்கள் இன்று முழுவதுமாக ஆலயத்திலே இருந்து இந்த வழிபாட்டினை கண்டு கழிப்பது மிக உச்சிதம், மிக உத்தமம். அப்படி இல்லை அவசரமாக யாரும் செல்ல வேண்டும் என்று விரும்பினால் மட்டும் நீங்கள் இருமுடி தேங்காய் அபிஷேகம் செய்து முடித்ததன் பின்னர் உங்களுடைய மாலைகளை கலட்டி பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு செல்லலாம். ஏனைய அடியார்கள் இருந்து இரவு நடைபெறக்கூடிய விழாவினை தரிசித்து பரிபூர்ணமாக ஐயனுடைய பேரவர்களை பெற்றுக்கொள்வண்ணம் கேட்டுக்கொண்டு மண்டலம் இன்று மட்டும் முடிய போவதில்லை. தொடர்ந்து மகர ஜோதி வரை ஐயப்ப பெருமானுக்கு காலை மாலை என 2 நேரங்களிலும் அபிஷேகங்கள் விசேஷ பூஜைகள் அன்னதானங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். மகர ஜோதி தினமாகிய 14ஆம் தேதி அன்று காலை தைப்பொங்கலை முன்னிட்டு 10 மணி அளவிலே பொங்கல் பானைகள் வைக்கப்பட்டு தைப்பொங்கல் விழா ஆரம்பமாகி ஐயப்ப பெருமானுக்கு விசேஷ அபிஷேகங்கள் 12 மணிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்று தொடர்ந்து அடியார்கள் அனைவரும் ஹரோ சித்திவிநாயகர் ஆலயத்திலே இருந்து எங்களுடைய ஐயனுடைய ஆபரண பெட்டியை சுமந்து வந்து இங்கே ஆலயத்திலே மாலை இருமுடிகள் கட்டப்பட்டு விசேஷமாக ஐயப்ப பெருமானுக்கு 108 நெய் தேங்காய் அபிஷேகங்கள் நடைபெற்று திருவாபரணம் சாத்தப்பட்டு மகர ஜோதி விழா வெகு விமர்சையாக 14ஆம் தேதி ஜனவரி மாதம் நடைபெற இருக்கின்றது. மாலை போன்ற சுவாமிமார்கள் இன்றைக்கு இங்கே நெய் அபிஷேகம் செய்து விடுவார்கள். ஆனால் ஏனைய அடியார்கள் வருகின்ற 14ஆம் தேதி மகர ஜோதியிலே அன்று அந்த நெய் அபிஷேகத்தில் எல்லோரும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். 108 நெய் தேங்காயினால் அங்கே ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. எனவே உங்களுடைய கைகளினால் அந்த நெய் தேங்காயினை பெற்று சுவாமியை வலம் வந்து அவரிடத்திலே வழங்கி உங்களுடைய வேண்டுதல்களை அங்கே இறைவனிடத்திலே வைத்து அவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றுயும் என்னும் கேட்டுக்கொண்டு இதுவரை நெய் தேங்காய்க்கு பெயர் பதிவு செய்யாத அடியார்கள் தயவு செய்து உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சொல்லுவது ஒரே விடயம்தான், கடைசி நிமிடம் வரை என்றைக்குமே காத்திருக்காதீர்கள். உண்மையாக சொல்ல போனால் எங்களுக்கு நேற்று வரை இங்கே பெயர் கொடுத்த சுவாமிமார்கள் சொல்லி சொன்னால் வெறும் 80 பேர் மட்டும்தான். நாங்கள் 10 மணிக்கு இன்றைக்கு பூஜை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஆனால் எல்லாரும் திடுதுப்புன்னு உங்களுக்கே பார்த்தா தெரியும் எத்தனை 100 பேர் இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி எதையுமே கடைசி நிமிஷம் வரைக்கும் வைத்திருக்காமல் கொஞ்சம் முன்கூட்டியே எங்களுக்கு அறிய தந்தால் அதற்கான ஆயத்தங்களை செய்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுபோல இந்த நெய் தேங்காய்க்கும்
அன்றைய தினம் வந்து நின்று பெயர் கொடுக்காமல் இப்பொழுதே உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். வர முடியாத அடியார்களுக்கும் அன்றைய தினம் நாங்கள் பெயர்களை கூறி உங்களுக்கான அந்த நெய் அபிஷேகத்தை அங்கே நாங்கள் செய்வோம். நடைபெறக்கூடிய எல்லா விசேஷங்களையும் பங்கு பெற்று ஐயப்ப பெருமானுடைய பேரர்களை பெற்றுக்கொள்ளுமாறு நாம் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வாருங்கள். மலையிலே இருக்கக்கூடிய சுவாமி 5 நாள் தான் மாசத்துல காட்சியளிப்பார். எங்களுடைய ஐயப்ப பெருமான் 365 நாளும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். எனவே மாலையை கலக்கிவிட்டு மறந்து விடாமல் அடிக்கடி வாருங்கள், ஐயனை தரிசனம் செய்யுங்கள். அவருடைய பரிபூர்ண பேரர்களை பற்றியும் வண்ணம் இந்த வேளையிலே வேண்டிக் கொண்டு அனைத்து அடியார்களுக்கும் ஐயப்ப பெருமானுடைய பேரருள் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வருடத்திற்கான தமிழ் நாள்காட்டி ஆலய காரியாலயத்தில் விற்பனைக்கு இருக்கின்றது. அதையும் பெற்றுக்கொண்டு நடைபெறக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்திலையும் பங்கு பெற்று எண்ணம் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்பா. எல்லோரும் அமைதியாக இருந்து கொஞ்ச நேரம் நான் சொல்வதை முடிவாக சிந்தித்து கருத்துடன் கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சாமியாக இருக்கும் இந்த கோயிலில் நான் சில கடமைகள் செய்ய வேண்டும். அந்த கடமையில் இதுவும் ஒன்று. நீங்கள் எல்லாம் கார்த்திகை 1ஆம் தேதி 16ஆம் தேதி நவம்பர் மாலையிட்டு உன்னை உருக்கி உள்ளொளி பெருக்கின்றோம். 6 வாரங்களாக இந்த விரதத்தை இருந்து உங்களை எல்லாம் பார்க்க ஒரு கடாட்சம் தெரிகின்றது, ஒரு புத்தொழிவு தெரிகின்றது. ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் அந்த காலையிலும் மாலையிலும் ஐயப்பன் சரணன் சொல்லி ஐயப்பன் பஜனைகள் எல்லாம் பாடி ஒரு உள்ளத்தில் இருக்கும் உங்களது ஆன்மாவை விழித்தொழுத்தி இருக்கின்றீர்கள். அதுக்கு தான் இந்த விரதம். இந்த விரதம் பூர்த்தியாகிறது வந்து இருமுடியில். இருமுடியின் கருத்து என்னென்றால் உங்களது உடம்பை உருக்கி உங்களது ஆன்மாவை வெளியெடுத்து அதே மாதிரி அது அந்த தேங்காயை எடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கும் நாறுகள் உங்களில் இருக்கும் துன்பங்கள் இன்பங்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக சுத்தமா எடுத்து 3வது கண்ணான ஞான கண்ணை திறந்து உங்களது ஆன்மா ஆன நெய்யை நிரப்புகின்றோம். நெய்யானது பாலில் இருந்து உருவாகின்றது. பால் ஒரு நாள் தான் இருக்கும். அதை தயிராக்கினால் 2 நாள் இருக்கும். வெண்ணெய் ஆக்கினால் 1 கிழமை இருக்கும். நெய்யாக்கினால் அழியவே மாட்டுது. ஆகவே உங்களது ஆன்மா அழிய மாட்டுது. அதே மாதிரி தான் அந்த ஆன்மாவை 3வது கண்ணான உங்களது நெற்றி கண்ணாய் திறக்கும் போது அங்கு நெய்யில் இந்த தேங்காயில் நிரப்பி இருமுடி கட்டி 2 இருமுடி என்று சொல்லுவாங்க. முன்முடியில் ஐயனுக்கு உரிய நெய் தேங்காய் அபிஷேகமும் பின்னுக்கு பின்முடி என்று சொல்லும். அந்த காலத்தில் நாங்கள் எல்லோரும் மலைக்கு போகும்போது பின்முடியில் அரிசி மரக்கறி எல்லாம் கட்டி போக போக அந்த இருமுடியின் பாரம் குறைந்து கொண்டு போகும். ஏனென்றால் பின்னுக்கு இருப்பது நாங்கள் செய்த பாவங்கள் செய்த கர்ம வினைகள் எல்லாம் கரைந்து 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 ஐயப்பனிடம் போகும்போது அந்த இருமுடியை பிரித்து நெய்யை உடைத்து உங்களது ஆன்மா எடுத்து ஐயப்பனுடன் சேர்க்கின்றோம். என்னவென்றால் நாங்கள் எல்லோரும் ஒரு பிரம்மாத்மாவிடம் இருந்து இங்கு பிறந்து வந்திருக்கின்றோம். திருப்பவும் அந்த பிரம்மாத்மாவுடன் சேர்றது இதை ஐக்கியமாக்குறது தான் அந்த நெய்யை ஐயனில் அபிஷேகம் செய்து அந்த ஆன்மா பிரம்மாத்மாவோட சேர்வது தான் இந்த இருமுடி வைபவத்தில் ஒரு கருத்தாகும். இங்கு இருக்கும் அடியார்கள் எல்லோருக்கும் ஸ்பெஷலாக இங்கு இருக்கும் ஐயப்ப பக்தர்மார்கள் நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். இப்படி ஒரு லண்டனில் இங்கு செய்யணும் நாங்கள் எல்லாம் காலகாலமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி பலர் சபரிமலைக்கு போகிறார்கள். எல்லோருக்கும் நல்ல வாழ்வு அமைய வேண்டும் என்றும் வாழ்க்கையில் புத்துணர்வு பெற வேண்டும் என்றும் நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்க்கையில் முக்கியமாக தேவையானது சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததாக இங்கு கோயில் நிர்வாக கொஞ்சம் பேர் இருந்து சில பேர்களுக்காக சில அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ண இருக்கின்றார்கள். அவரை வரவேற்கின்றோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி விசேடமான நாட்களில் கோயில் அறங்காவலர்கள் சில அன்பர்களுக்கு தொடர் சேவை செய்தவர்களுக்கு கௌரவிப்பது வழக்கம். இன்று பல பேர் பல தொண்டுகளையும் நன்மைகளையும் இந்த ஆலயத்துக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் செய்ய வேண்டும். ஐயனின் அருளை பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இருந்தாலும் எல்லாரையும் கௌரவிப்பது
எங்களுக்கு நேரம் காணாது, எங்களுக்கு வசதியும் போகாது. இருப்பினும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவிப்பது வழக்கம். அதுபோல் இன்று சிலரை நாங்கள் கௌரவிக்க விரும்புகின்றோம். அது அறங்காவலர்கள் சார்பாகவும் சார்பாகவும் கோயில் நிர்வாகம் சார்பாகவும் இந்த கௌரவ நிகழ்ச்சியை நாங்கள் இங்கு செய்ய விரும்புகின்றோம். சுவாமியே சரணமையப்பா. எல்லாம் உள்ள இறைவன் நம்ம அனைவருக்குமே எது தேவையோ, எது நன்மையோ, எது உண்மையோ அதை அளிக்கட்டும். இறைவனை வேத மந்திரங்களால் தொழலாம், யந்திரங்களால் தொழலாம், தந்திரங்களால் தொழலாம், தவம் தானம் விரதத்தினால் தொழலாம். இவையெல்லாம் கலந்துதான் ஐயப்ப பூஜை. அதிலும் ஒப்பற்றது, அதற்கு ஈடானது சேவை என்பது. சேவை என்றால் தியாகம். தியாகத்தின் உச்சகட்டம் இது என்றால் நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை தியாகம் செய்கிறேன். அப்படித்தான் நமது ஆலயத்தில் தொண்டர்கள் பலர் இருக்கிறார்கள். ஐயா சொன்ன மாதிரி அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதல்ல, ஏன்னால் யாருமே இறைப்பணிக்கு நன்றியோ புகழையோ எதையுமே எதிர்பார்க்கிறது. அது உண்மை. சில பேர் வேண்டாம் என்று கூட சொல்வார்கள். ஆனால் நிர்வாகத்தினர் ஒரு சிலரை அடையாளப்படுத்தி ஒரு விளக்கை ஏற்றினால் இன்னொரு விளக்கு எரிவது போல சில பேரை காட்டி எல்லோரையும் உற்சாகப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி செய்கின்றோம். இது முடிவல்ல, தொடக்கம். இந்த லிஸ்ட் போட்டோம்னா ஒரு 30 பேர் போயிட்டே இருக்கு. அவ்வளோ பேர் அவ்வளோ நல்லா செஞ்சுருக்கோம். ஸோ கமிட்டியின் சார்பாக சில பேரை அழைக்கின்றோம். அவர்களுடைய நட்சத்திரங்களுக்கு இந்த ஐயா அவர்கள் அர்ச்சனை செய்தார்கள். ஒரு சின்ன அடையாள பாராட்டு விழாவை முதலில் மதிப்புக்குரிய திருமதி ஸ்ரீமதி ரஞ்சினி விஜய் அண்ணா சுவாமி சரணம். விஜயன் அண்ணா இப்போது எங்களுடன் இல்லை. ஆனால் இந்த ஆலயத்துக்கு முதல் காரணமாக இருந்த விஜயன் அண்ணா குடும்பத்துக்கு எங்களுக்கு எப்பவும் நாங்கள் தங்கப்படுகின்றோம். ஆகவே அவங்க இல்லாத காலத்தில் அவங்க அம்மாவுக்கு நாங்கள் அவங்க வைத்து கொடுத்து அன்புக்குரிய சொலிசிட்டர் ரவி அண்ணா அவர்கள் அழைக்கின்றேன். எங்களது ஐயப்பன் கோவிலுக்கு முக்கியமாக சட்டத்திறனியாக இருந்து எங்களுக்கு எல்லா விதமான சிக்கல்களும் யுக்திகளும் எங்களுக்கு இருந்து இந்த ஆலயத்தை ஒரு தூண்டுகோலாக இருந்து நமக்கு உதவி செய்த எங்களது அன்பான சொலிசிட்டர் அன்புக்குரிய மதுரா பத்மநாதன் ஐயா அவர்கள் அழைக்கின்றோம். மதுரா அன்பான மதுரா அண்ணாவை இங்கு அன்புடன் அழைக்கின்றோம். எங்களது கோயிலில் ஒரு உறுதுணையாகவும் எப்பவும் கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் எப்பவும் எங்களுடன் வந்து பலரையும் ஊக்குவித்து இந்த கோயிலில் ஒரு உறுதுணையாக இருக்கும் நமது மதுரா அண்ணாவை நல்ல நாங்கள் அருமா சாமியை நாங்கள் அழைக்கின்றோம். சுவாமியை சொல்லுங்கள். நன்றி சுவாமி. அடுத்து மதிப்புக்குரிய வள்ளுவர் அவர்கள் அழைக்கிறோம்.
பத்மநாபன் அவர்களும் இன்று வரவில்லை. வள்ளுவர் அடுத்து அன்பர் அருண் பிரசாத், முகுந்தன் அருண் பிரசாத் இங்கே இருக்கீங்க. சுவாமி சரணம். இந்த ரெண்டு பேரும் வள்ளுவர் என்று அழைக்கும் அவர் அல்லது முகுந்தன் பிரசாந்த் ரெண்டு பேரும் எங்களுக்கு மறைவிடமாக எங்களது கணக்கு வழக்குகளை கோயிலின் கணக்கு வழக்குகளை நேரத்துக்கு தேர்ந்து எங்களது சப்மிஷன் எல்லாம் செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். அவர்களை சுவாமியே சரணமையா. சுவாமியே இறுதியாக சர்தேஷ் ஸ்ரீராம் சாமி எங்க வாங்க வாங்க வாங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு எப்பொழுதும் முதல் நின்று வேலை செய்யக்கூடிய ஸ்ரீராம் ஒன் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ். இவரும் ஒரு முதல் ஏதாவது சொல்லலாம். ஏனென்றால் எப்பவும் எங்களுக்கு ஏதாவது கோயிலில் உதவி வேணும் என்றால் தனது பைசைக்கிளில் வந்து இங்கு வந்து செய்வார். அதே நீங்கள் என்று அழகான குரலில் அவரது பஜனைகளையும் கேட்டிருப்பீர்கள். இவர்களை ஊக்குவிப்போமாக. சுவாமியே சரணமையா. அடியார்கள் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் தயவு செய்து பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அன்பான யூத் கிளப் லயாண்டு சொல்லும் அந்த லண்டன் ஐயப்பன் யூத் கிளப் எல்லாரும் அந்த மூலைக்கு போகுமாறு கேட்கிறார்கள். அந்த ஜெலோ இயக்கிட்டிருக்காரு. அடுத்ததாக எங்களது கணக்கு பிள்ளை உண்மையிலே வருமாறு ஒரு அன்புடன் அழைக்கின்றோம். உடனடியாக வருமாறு கேட்கின்றோம், தாமதிக்காமல். ஐயாமாருக்கு சில ஒரு அன்பளிப்பு அவரது மனத்தால் அவரது கல்லாப்பட்டியிலிருந்து ஐயாமாரை கொடுக்கின்றார். சுவாமியே சரணமையப்பா. சிறிய சாமி சரணம் சொல்லுங்க. சாமியே சோதரனே பிரியனே
சரவையா சுவாமியே இந்த ஒழுங்குபடுத்தும் அடியார்களை சுவாமிமார்களை முன்னுக்கு வந்து அந்த பேர்களை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அர்ச்சனை செய்த அடியார்களும் அப்படியே வரிசையா சைட்டா வந்து அர்ச்சனை பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. சுவாமி சரணமையப்பா. கன்னி சுவாமினார் எல்லாரும் வலது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா உதவியா இருக்கும். கன்னி சாமிமா இங்கே வாருங்க. நாம அர்ச்சனை செய்த அடியார்களும் வாங்க. எல்லாரும் அமைதியா நில்லுங்க. சுவாமி சரணம். சுவாமி சரணம். சுவாமி சரணம். இருமுடி வச்சவர்கள் வந்து தலையில தூக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம். குருசாமி தான் எடுக்கணும், குருசாமி தான் இறக்கணும். ஆகவே கூட கையால் எடுத்தால் அது பிரியோசனம் இல்லை வைத்ததே காரணம். ஸோ அமைதியாக நில்லுங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான். சுவாமி சரணம். 6வது இருமுடி கட்டாதவர்கள் உடனடியாக இங்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ஆள் இருமுடியை கண்டிப்பாக வீட்டை போயிட்டார். ஒரு இடக்கு 98 98 98